ஆட்டத்தை பார்த்துட்டு கைதட்டு, கண்பட்டு போகாமல் பாராட்டு, ராகத்தில் என் பாட்டு நெத்தியடி, மொத்தத்தில் நிச்சயமா வெற்றியடி. சின்ன சின்ன ஸ்டெப்பு வச்சு சேர்ந்து ஆடு ஆட்டத்தை பார்த்துட்டு கைதட்டு, கண்பட்டு போகாமல் பாராட்டு. வாடகையாகும் வாழ்ந்திடும் போதே பார்த்திட வேணும் எல்லோருக்கும் செல்ல பிள்ளை. ஆட்டத்தை பார்த்துட்டு கைதட்டி, கண்பட்டு போகாமல் பாராட்டு, ராகத்தில் என் பாட்டு நெத்தியடி, மொத்தத்தில் நிச்சயமா வெற்றியடி. சின்ன சின்ன ஸ்டெப்பு வச்சு சேர்ந்து ஆடு பார்த்துட்டு கைதட்டு, கண்பட்டு போகாமல் பாராட்டு. ஒரு நாள் பார்க்கிறேன் அச்சாரமாய் சின்ன பூ கேட்கிறேன், மாலையில் வீசும் மல்லிக வாசம் ஆலயத்துக்கும் ஜாதகம் கேட்கும், எல்லாமே சொல்ல சொல்ல என்னோட ஆட்டத்தை பார்த்துட்டு கைதட்டு, கண்பட்டு போகாமல் பாராட்டு, ராகத்தில் என் பாட்டு நெத்தியடி, மொத்தத்தில் நிச்சயமா வெற்றியடி. சின்ன சின்ன ஸ்டெப்பு வச்சு சேர்ந்து ஆடு ஆட்டத்தை பார்த்துட்டு கைதட்டு, கண்பட்டு போகாமல் பாராட்டு. அந்த ஆளு மூஞ்சி அப்படி இருக்கும்போதே பார்த்து ஆசைப்பட்டவனி இப்போ கோட்டும் சூட்டும் மாட்டிக்கிட்டு வெள்ளக்காரனாட்டம் இருக்காரு. பின்ன இருக்காதா? அவ விளக்கேத்துனத என்னாலே தாங்க, உன்னால எப்படி தாங்கிக்க முடிஞ்சது? இப்ப எரியறதுல என்ன ஊத்ததான் இங்க வந்தியா? அதுக்கு இல்லடி, எவ்வளவு ஒருத்தி வந்து நடுவுல கழுகு மாதிரி கொத்திட்டு போறாளே. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், அவ என்ன உன்னை விட அப்படி என்ன சோப்பா என்ன? எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா. இப்படியே பேசிட்டு இருந்த மாலை உன்னை அப்படியே தண்ணியில தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஏச்சு போடி. இதோ பாரு, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, கண்ணகி மதுரையை எரிச்சதுக்கு பதிலா மாதவியை எரிச்சிருந்தான்னா விவகாரமே இருந்திருக்காது. அதுக்கு சொல்ல வந்த. அதுக்கு மேல போயிட்டோண்டியம்மா. நானே உன்னை பார்க்கணும் தான் நினைச்சேன். நானும் உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை உங்களுக்கு சொல்லணும் தான் வந்தேன். யாரு மாப்பிள்ள? அவர் தான். இதுக்கு அவர் சம்மதிச்சாரா? நான் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் தான் சொன்னேன்.
அவர்தான் தாங்கவே முடியல, சீக்கிரமா பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சாரு. ஓஹோ, ஆமா, உங்க 2 பேருக்கு எப்படி பழக்காச்சு? அது ஒரு கியூட் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பார்த்த உடனே அவருக்கு ஜோரமே வந்துருச்சு. வந்திருக்கும், உடனே மந்திரம் கூட போட்டிருப்பாங்களே. கரெக்ட். உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம். அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தானே? மரியாதையை அவரை கொண்டு வந்து என்னோட சேர்த்து வச்சுட்டு இந்த ஊரை விட்டு ஓடிடு. இல்ல நான் உன்னை ஓட்டிடுவேன். Hold it now. Hey, hold it now. Behave yourself. சக்களத்தி இங்கிலீஷ்ல வர திட்டுறியா? இந்தா வாங்கிக்கோ. ஜாக்கிரதை. உன் பணமா இல்ல என் முதுகா பாத்துறேன்டி. ஐயா ஏங்க இவ்வளவு மோசமாவா திட்டினா? இதை விட மோசமால திட்டினா, ஆனா அதுல சில வார்த்தைங்க எனக்கு புரியல. நீங்க என்ன கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். நான் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்க திட்டி இருப்பேன். கருப்பு இருக்கிற வெறுப்புக்கு உன்னை போட்டு சாத்துன்னு சாத்திடுவேன். ஏங்க அந்த பொண்ணு திட்டினதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எதுக்கு தப்பா நினைக்கணும்? யோ, அவ என்ன திட்டல, உன்னதான் திட்டினா. வலிப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த ஆள் உழுந்து உழுந்து சிரிக்கிறாருங்க. செந்திரியா நைஸா சாய் வாங்கினா குடியா. வினோதமான குடும்பம் ஐயா. பெக்யூலர் ஃபேமிலி. நீங்க பாட்டு அந்த பொண்ணை ரொம்ப வெறுப்பேற்ற போறீங்க. அவ எதனா கோவத்துல பண்ணிக்க போறா. ரொம்ப அக்கறதா. நான் என்ன அந்த பொண்ணை வெறுப்பேத்துவா போனேன்? இவ்வளவு ஆசை வச்சிருக்கே, பார்ட்டி எப்படி கன் பார்ட்டியான்னு பாக்க போனேன். பார்ட்டி எப்படி கன் தானே? கண்ணா? பீரங்கி பார்ட்டி. ஆமா, அது எப்படி மாடுக்குன? முதுகுதான். ஓ சுச்சுச்சுச்சுச்சுச்சோ. யோ, இனிமேல போட்டி கீட்டி போடாம ஒரு நல்ல நாளா பார்த்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. போட்டி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் இல்லைங்க, எனக்கும் அவங்க அப்பனுக்கும் தான். என்னைக்கு அந்த ஆள் மனசு மாறி பணம் பெருசு இல்ல மனசு தான் பெருசுன்னு ஒத்துக்கிறாரோ அன்னைக்கு தான் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறேன். எனக்கு அவர் மாறுற மாதிரி தெரியல. மாத்தி காட்டுறேன். மாற வேண்டியதானே? நமக்குன்னு ஒரு ஆள் வந்ததுக்கு அப்புறம் மாறலன்னா எப்படி? எங்க உன் வீட்டுக்காரு? அதோ. ஒரு வழியா துடு போறதுக்கு ஆளை பிடிச்சிட்டேன். ஆமா, எப்படி அந்த ஆளு மடக்கண? அந்த ஆளு சீட்டு பிடிக்க வந்தாரு, அதனால அந்த ஆளே பிடிச்சிட்டேன். அப்படியா? உங்ககிட்ட வாங்கின வட்டியை முதல்ல இருக்குது, நம்மளையும் அவன் லிஸ்ட்ல சேர்த்துறது. நீங்க எனக்கு தம்பி மாதிரி. ஏப்பா, எனக்கே இப்பதான் ஒரு பெரிய சந்தேகம் தீர்ந்தது. என்னங்க முதல்ல இது அநியாயமா இருக்கு? நேத்து திட்டிட்டு இருந்தவனா இன்னைக்கு அங்க போய் கை தட்டிக்கிட்டு இருக்கான். என்னதான் பணம் வந்தாலும் இப்படியா? அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? எனக்கு வருத்தமே, நீங்க கூட அங்க போய் கை தட்டாதான். ஏய், காசு இல்லாதவன் நமக்கு கை தட்டுறதை விட காசு இருக்கிறவனுக்கு நாம கை தட்டுறதா புத்திசாலித்தனம். வா. டேய், காலையில இருந்து 1 கிலோ சாக்லேட் சாப்பிட்டேன். இப்போ அது சொல்றா, அந்த வேனை எப்படா பணக்காரனா? அது உயிரு போற விஷயங்க, அத சொல்லக்கூடாதுங்க. உயிரே போனாலும் பரவாயில்லை, சொல்லுடா, நான் பணக்காரனாகனா? அது வந்துங்க, சொல்றா. அன்னைக்கு ஒரு நாள் கூட்டு ரோட்ல ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு. அண்ணனும் எதிரில வேகமா வந்துகிட்டு இருக்காரு. காரு வேகமா வந்துகிட்டு இருக்கு, அண்ணனும் வேகமா வராரு. காரு அண்ணன் அண்ணன் காரு காரு அண்ணன் அடிச்சு தூக்கிச்சுக்கோ மேல. அன்னைக்கு மேல போனவர் தாங்க இன்னைக்கு வரைக்கும் கிளறங்களங்க. இதாங்க நடந்தது. கார் தான் காரணமா? இது எனக்கு தெரியாம போச்சே. என்ன வண்டிடா? லாரியா? ஏண்டா என்ன ஒரே அடியா மேல போய் சொல்றியா? கார் வருதான்னு பார்த்து சொல்றா. போடா. காரா? ஓடியா ஓடியா. அப்பா சீக்கிரம் படுக்கலாம். ஏத்துங்க, நான் பணக்காரன் ஆகணும். ஏத்துங்க ஏத்துங்க ஏத்துங்க. ஏண்டா ஏத்துறதுக்கு தெம்பு இல்லையா? அப்படியா? இவன் காரில் எவன் விழுவான்? அடுத்த காரை பாரு.
ஏய் பெரிய வண்டியா வருது லம்பா கிடைக்கும் கடவுளே, பணத்துக்காக ஒரு உயிரை அநியாயமா போதே. என்ன வண்டி ஸ்லோ எந்திரமேன் போலீஸ் மாதிரி தெரியுது. வணக்கம் போலீஸ் சார். வாடா. யாரும் தெரியாது, நான் அரசியல்வாதி சார். சொன்னா கேளுங்க சார். சார் சொன்னா கேளு சார். சார் சரி, நான் ஐஜியை பாத்துக்கிறேன். ஐஜி நான் தான்டா.